என்று கேட்ட பொழுது, அது நான் மக்களுக்காக இயற்றிய சட்டம், இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பேணுதல், என்னுடைய தக்வா, அதுதான் என்னை இவ்வளவு தூரத்திற்கு நடக்க வைத்திருக்கிறது. காரணம், இந்த நிலைக்காக கூட நாளை மறுமையில் என்னுடைய ரப்பு என்னை பிடித்துவிடக் கூடாது என்கிற அந்த பேணுதலின் அடிப்படையில் தான் நான் இவ்வளவு தூரம் பயணித்து என்னுடைய அந்த சாரத்தை, அந்த வேஷ்டியை நான் சுத்தம் செய்கிறேன் என்று இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கணித்திற்குரிய அல்லாஹினுடைய இதுதான் பெரியோர்களுடைய பேணுதலான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் கடைபிடித்து நாம் பூமியிலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹினுடைய அங்கீகாரத்தையும் அவனுடைய மக்பூலியத்தையும் நாம் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுகளின் ஒரு சிறிய அமல்களையும் பெரிய அமல்களையும் நாம் செய்கிற பொழுது பேணுதல் என்கிற அடிப்படையான எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பேணுதலான வாழ்க்கையை, தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய ஈடேற்றத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெறுகிற நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹு ஜன்னஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.